ஹரே கிருஷ்ணா. விஜய ஏகாதசியினுடைய மகாத்மியம் வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு இந்த ஏகாதசி தேதி ஆரம்பமாகிறது. அது 13ஆம் தேதி 2 மணி சமீபத்தில் அது நிவர்த்தி அடைகிறது. ஆகவே இந்த ஏகாதசி விஜய் ஏகாதசி என்று பெயர். இது யாரெல்லாம் எதிரிகளின் வசப்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ, எதிரிகளால் துன்பப்படுகிறார்களோ, தங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு ஒரு சிறந்த உபாயமாக தங்களுடைய காரியங்கள் எல்லாம் தடைபட்டு யாருக்கு நடக்காமல் தடைபட்டு நிற்கின்றதோ அவர்களெல்லாம் இந்த ஏகாதசியை கடைப்பிடிப்பதன் மூலமாக தாங்கள் நினைத்த காரியத்தை வெற்றியடைய செய்யலாம் என்பதுதான் இந்த ஏகாதசியினுடைய மிக முக்கியமான தாற்பயம். ஆகவே இந்த ஏகாதசிக்கு பேர் விஜய ஏகாதசி. இந்த ஏகாதசி மகாத்மியத்தை நாரத முனிவர் பிரம்மாவிடம் கேட்கிறார். அப்போ சொல்லுகிறார், இந்த ஏகாதசி யார் கடைப்பிடித்தார்கள், இதை கடைப்பிடிப்பதால் நாம் அடையக்கூடிய பயன் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது பிரம்மா சொல்லுகிறார், அதாவது இந்த ஏகாதசியை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி 14 வருஷம் வனவாசம் சென்றிருந்த பொழுது அங்கே வனத்தில் சீதாதேவியை அபகரணம் பண்ணி ராவணன் எடுத்து சென்ற பிறகு சீதாதேவியை தேடி அவர்கள் சீதாதேவியை ராவணனிடமிருந்து திருப்பி கொண்டு வருவதற்காக ராம், லட்சுமணர் மற்றும் வானர சேனைகளோடு இலங்கையை நோக்கி படையெடுத்தார்கள். அப்படி போகும் காலத்தில் அந்த கடலை கடப்பதற்கு எப்படி என்ன வழிவகுக்க முடியும் என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இவ்வளோ பெரிய விலாசமான கடலை எப்படி நாம் கடந்து ராவணனை வதம் பண்ணி வெற்றி அடைஞ்சு எப்படி சீதையை கொண்டு வருவது என்று யோசிக்கும் பொழுது அங்கு ஒரு பக்கத்தில் ஒரு முனிவர் இருந்தார். பாதாளக்கால் முனிவர் என்று பெயர். அந்த முனிவரிடம் லட்சுமணர் சொன்னார், ராமரை பார்த்து, இங்கே பக்கத்தில் தான் அந்த முனிவர் இருக்கிறார், அந்த முனிவரிடம் போய் நாம் ஆலோசனை கேட்போம் என்று சொல்லி ராமர், லட்சுமணர் மற்றும் வானர சேனைகளோடு சென்று அந்த முனிவரை அடைக்கலம் புகுந்தார்கள். முனிவர் கேட்டார்கள், இந்த மாதிரி நாங்கள் ராவணனை நோக்கி படையெடுக்க வேண்டும், எங்களுக்கு மிகப்பெரிய தடை என்னவென்றால் இந்த சமுத்திரத்தை எப்படி நாங்கள் கடப்பது, அதை கடந்து எப்படி நாங்கள் விஜய பிராப்தி அடைவது என்று அந்த முனிவரிடம் கேட்டார்கள். கேட்கும் பொழுது அந்த முனிவர் சொன்னார், இந்த கிருஷ்ணபட்சத்தில் பால்குனி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய விஜய் ஏகாதசியை நீங்களும் உங்களுடைய சேனைகளும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஏகாதசியை விதி பிரகாரம் இந்த ஏகாதசியை கடைபிடித்தீர்களானால் உங்களுக்கு விஜய பிராப்தி கிடைக்கும், வெற்றி நிச்சயம். ஆகவே இதை விதி பிரகாரம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்க வேண்டும். அதுபோக ஏகாதசி தினத்தன்று ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த தீபம் மூலமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆகவே யாரெல்லாம் இந்த விஜய ஏகாதசியை கடைபிடிக்க நினைக்கிறார்களோ முடிந்த அளவு அன்றைய தினம் தீபத்தை ஏற்றி வைத்து பகவான் விஷ்ணுவை மஞ்சப்பூ கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஏகாதசி திதியை சிரத்தையோடு கடைபிடிக்கக்கூடிய சிரத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். யாருக்கு எந்த காரியங்கள் தடைபட்டு நிற்கின்றதோ அந்த காரிய தடை நீங்கி பூரண வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை இந்த ஏகாதசி நமக்கு வழங்குகிறது. ஆகவே ஏகாதசியை முறைப்படி கடைபிடிக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் சத்துருக்களிடமிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது. ஆக யாரெல்லாம் சத்துருக்களால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிரத்தையோடு இந்த ஏகாதசியை
முறைப்படி கடைபிடிக்க வேண்டும். ஏகாதசி திதி என்று முடி வெட்டி கொள்ளக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. அதை தாண்டி அரிசியால் ஆன உணவுகளை சமைத்து சாப்பிடக்கூடாது. அதுபோல் ஆண் பெண் கணவன் மனைவி உறவில் ஈடுபடக்கூடாது. தசமி, ஏகாதசி, துவாதசி என்ற 3 தினங்களும் கடுமையான பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்படியாக யார் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் இந்த ஏகாதசியை கடைபிடித்து வெற்றி அடைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு இந்த விஜய ஏகாதசி பெற்று தருகிறது. ஆகவே சிரத்தையோடு இந்த ஏகாதசியை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மதியானம் ஆரம்பித்து 13ஆம் தேதி மத்தியானம் வரை இந்த ஏகாதசி திதி முடிவடையுது. அடுத்த நாள் துவாதசி 7 மணிக்கு மேலே இந்த ஏகாதசி பாரணம் பண்ணி, அதாவது ஏகாதசி நம் முறைப்படி முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஏகாதசி சிரத்தையோடு கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.